குறுவை சாகுபடியின் போது அதிக லாபம் ஈட்டும் வகையில் முழு மானியத்துடன் கூடிய நடவு இயந்திரம் வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மகளிர் சுய உதவிக் குழுவினர் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 2ஆம் பசுமை புரட்சியை ஏற்படுத்தும் நோக்கில் வேளாண் துறையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அதன் ஒரு பகுதியாக டெல்டா பகுதிகளில் நிலத்தடி நீர் ஆதாரமுள்ள குழாய் கிணறு மற்றும் வடிமுனை குழாய் ஆகியவற்றின் மூலம் குறுவை சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியில் இத்திட்டத்தின் மூலம் வேளாண் துறை சார்பில் விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் வாங்க 1433 ரூபாய் முழு மானியத்துடன் வழங்கப்பட்டு வருகிறது. நுண்சத்து உரம் மற்றும் ஜிங்க் சல்பேட் உரம், ஜிப்சம் ஆகியவை வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலமும் வேளாண் பொறியியல் துறை மூலமாகவும் 20 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நெல் நடவு இயந்திரங்கள் முழு மானிய விலையிலும் 20 களை எடுக்கும் கருவிகள் முழு மானியத்துடனும் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன. இந்த நடவு இயந்திரத்தின் மூலம் ஒரே நேரத்தில் 8 வரிசையில் நடவு செய்ய முடியும் என்பதால் 2 மணி நேரத்திற்குள் நடவு பணி முடிவடைந்து விடுகிறது. மேலும் இதன் மூலம் ஒரு நாளைக்கு 4 முதல் 5 ஏக்கர் வரை நடவு செய்யலாம். கிராமப்புற மகளிர் சுய உதவிக் குழுவினர் தங்கள் வருமானத்தை பெருக்கிட வசதியாக முழு மானியத்துடன் நடவு இயந்திரம் வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மகளிர் சுய உதவிக் குழுவினர் நன்றி தெரிவித்தனர். மகளிர் சுயக்குழுவில் இருந்துட்டு எங்களுக்கு நடவு மிஷின் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இப்போ இது களை எடுக்கிற மிஷின் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இந்த உதவியை செஞ்ச முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் முதல்வர் அறிவிக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 8000 ஏக்கர் வரை குறுவை சாகுபடி பரப்பு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக 20 குழுக்களுக்கு நெல் நடவு இயந்திரம் ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள இயந்திரங்கள் முழு மானிய விலையிலும் 20 களை எடுக்கும் கருவிகள் இயந்திர கருவிகள் முழு மானியத்திலும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது.